Hi friends, welcome to Pranav Samayal. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கோதுமை ரவை கிச்சடி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாணல்ல ரவை கோதுமை வந்து சேர்த்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கோதுமை ரவை இதெல்லாமே வந்து நல்லா வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா வண்டு எல்லாமே வராமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இதில் பெருஞ்சீரகம் பட்டை சின்ன சின்ன பட்டையாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பீன்ஸ் கேரட் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இந்த பீன்ஸ் கேரட் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸ் கேரட் வந்து கொஞ்சம் வேகட்டும். ரவை வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2க்கு 5 டம்ளர் அளவுக்கு, 1க்கு 1.5 டம்ளர் வந்து ரவைக்கு வந்து 1க்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 5 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு, காயும் வெந்துடுச்சு. இப்போ வந்து கோதுமை ரவைக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து கோதுமை ரவை நல்லா வெந்து வரும். சம்பா கோதுமை ரவை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே ரவையை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க, கட்டிப்படாமல் வரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கையில் வந்து தெளிக்கும். இது வந்து நல்லா வேகணும். க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லாவே வெந்துருச்சு, பொல பொலன்னு வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து இதில் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த நெய் வந்து நாங்கள் வீட்டிலையே அம்மா பாலிலிருந்து ஏடை எடுப்பாங்க. ஏடை எடுத்து நெய் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது நல்லா வாசனையாக இருக்குது. நம்மளே எடுத்து செய்கிறதுனால நல்லா வாசனை வந்து நல்லாவே இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான கோதுமை ரவை கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.